சரிங்களா? இப்போ மிஷின் எடுத்துட்டு போயிடுவாங்க. பெச டெஸ்ட் ஓகே தான். இந்த ஒரு டைல்ஸை வச்சுட்டு பள்ளம் எடுத்து கொடுப்பா. அதை நான் வந்து காமிக்கிறேன் பாரு. இப்போ இல்லை நான் எல்லாம் அப்படியே சொல்கிறேன் பாரு. இல்லை மாமா, எங்கள் மாமனார் அங்கேயா இருக்காரு. அவர் சொல்லுவார் பாரு. அவர்கிட்ட ஃபோனை விடலாம். அம்மா அது அந்த காமிங்கம்மா டைல்ஸ் ஓடிக்கிறது. சரி வரேன். யார் விட்டுருவோம் போடிதா ஒன் ரோட்டில ஐஸ் இன்னும் 10 ரூபாய் போட போடுறது ஏமா இல்லம்மா 3 ரூபாய்ல போயிட்டு ஐஸ் எல்லாம் வாங்கி நிறைய கொடு. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க. 10 ரூபாய் எழுத்து நான் பாரு. டிஃபன் வைக்கிறா டிஃபன் இல்லை பையன் முடி போட்டு டிஃபன் வாங்கி ஐஸ்கிரீம் நிறைய போட்டு போ. பெரட்னா டைம் ஆகுது பாருண்ணா. பழைய வாய்க்கு போடணா. நான் வருவேன். அப்புறம் நான் பக்காவ பண்ணிடலாம்ல. இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன். உங்களுக்கு எதனா கஸ்டமைஸாக அவங்க எங்கெங்கெல்லாம் போட்டு வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம்ல. சோஃபா போகிற இடத்துல பக்கத்தில் உங்களுக்குலாம் ஓப்பனில் தானே வருது. இது சில விட பார்த்தீங்கன்னா யாராமல் இருந்தால் பால் செடியும் போட்டு அப்படியே போட்டுலாமா? என்ன பண்ணுறோம்? வெயில் கம்மியாக தான் ஆகும். எங்கள் வீட்டுக்கு அழகாக இருக்கும். ஒரே நான் இந்த சைஸாக இருக்கும். ஒரே ஒரு நம்மளுக்கு மீன் இந்த மாதிரி மீன் தான் ரவுண்டாக விடணும்னா அறக்கவே மாட்டோம். போடல போய் நறுக்கு வெட்டிடுவா. இல்லட்டி மீனுக்கு அந்த ஐஸ்ல ஊர்ன பண்ணி வேணா இது உடைய ஆரம்பிச்சிருக்கு. மீனை பார்த்து தெரிஞ்சு போச்சு. அது வேற சொல்லிட்டேன். நாளைக்கு வேற மீன் எடுக்க பேச மாட்டான். மீன் நல்லா இருக்கு. மீன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீன் சூப்பராக இருந்தா மாதிரி இல்லை. பார்வை இருக்காது. எல்லாத்தையுமே காலி வச்சுலாம் பண்ணுறேன். யாருக்கு தாண்டி எல்லாத்தையும் யாருக்கு அழுகுங்களா? அதுக்கு ஒரு ஸ்கூல் குரூப் அந்த எண்ணில் தான் நம்ம அம்மா நகரில் முஸ்லீம் ஸ்கூல். இதில் எப்படி பாதி அந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். குழம்பு தயிர் பீஸ் இருக்குல்ல. நீ மட்டும் தனியாக எடுத்துக்கிறியா? நான் எல்லாம் மொத்தமாக தான் போகும். என்னெல்லாம் பண்ண முடியாது. ஆளுங்க வச்சு வீட்டு கிளம்புறேன். போய் பண்டு காசு வசூல் பண்ணு. பண்டு வசூல் பண்ணா சேலரி பேஸு வந்து வேணாம். ஒரு 50 ஆகும். மணிக்கெல்லாம் ஆயிரத்தி மொத்தமாக நான் கொடுப்போம். மாதம் பாகமாகி வேலை செய்யுங்க. அதை ஒன்றும் எடுக்கணும். இன்னும் சின்ன சைட்டு நாம இந்த மாதிரி எடுத்துதான் லோனாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த வேலையும் கரெக்டாக இருக்கும். சம்பளம் வெயிலே பிடிக்கா ஒரு நாள் ஏதாவது ஃப்ரீயாக வேலை வீடாக பரட்னா போட்டுடலாம். வீடாக பரட்னா போட்டுடலாம். நீ வர வந்து ஸ்பீடாக வெட்டினாரு கையிலேயே. புரியல. நீ வீடே போயிடுச்சு. ஜனம் வந்தாலும் ஸ்பீடாக வருது. வீட்டில் மீன் அதிகமான ஸ்பீடாக இருக்கும். மீன் வெட்டி யாராருக்கு வெட்டணும் ஸ்பீடு யாராருக்கு அளவாக. நீ ஜனமாக சமைச்சு தானே வெட்டுற. ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க வட்டம் வைக்கிறேன். வாங்க அப்படியே என்ன சொன்னா பார்த்துக்க. ஹலோ தானே சொல்றா. இந்த ஓனர் கிட்ட
யூடியூப் வீடியோலாம் நிறையா வந்து இப்போ ஆமா. இதெல்லாம் ஏற்றி கொடுங்க. அவர் வந்து தான் இருப்பாங்க. வெல்டிங் எஸ்ட்டு மாதிரி ப்ரெஷர் ஏற்றி கொடுங்க. வீட்டில் இருக்கும் அதே வீட்டில் 2-3 வாட்டி வந்து கையில் வச்சுங்க சொல்லலாமா? பச்சாடி சொல்லு. அஸ்தியா அவர் பேர் சொல்ல வச்சிட்டாரு. நான் ஃபினிஷிங் முடியல, சுத்தமாக இருக்காது. அவர் ஊருக்கு போயிருந்தாரா? டிக்கெட் சரியா ஃபினிஷ் சரி ரெடியா? பாருண்ணா. நான் ஒரு செதில் மட்டும் தான் வச்சாரு. நான் கேட்டேன். நான் தான் ஃபினிஷிங் முடியுண்ணா. 10 நிமிஷம். டைம் தான் அதிகமாக உங்களுக்கு. நான் ரவுண்டா வேண்டாம், குறுக்க போட்டுடா. கொஞ்சம் பீஸ் ரவுண்டா போட முடியாதா? போட்டுருவோம். கொஞ்சமாக போடுங்க ரவுண்டா. ஓகேவா? இந்த அளவுக்கு நைஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு. இதாக கூப்பிட்டாங்க போல வீட்டில் நீங்கள் பேசலாம் ஓகேண்ணா? அனிசே ஹலோ சார். சார் அவர் ஒத்துக்க மாட்டார் சார். லீக் இருக்கான். அது ஆல்ரெடி 3 வாட்டி அடிச்சிட்டாங்கண்ணா. ஒரு 3 கிலோ 3 வாட்டி அடிச்சோம். ஆல்ரெடி அந்த ஒரு லீக் இல்லை சார். 3 வாட்டியே வந்துட்டே இருக்கான் அச்சியும் சரியாகலையாம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் இல்லை எனக்கு இப்போ ஏற்றியே ஆகணும், வெல்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏற்றி தான் ஆகணும், அது ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க. வேணா பை பண்ணா என்ன கவர் பிடிக்கும் ஆனந்த். ப்ரெஷர் டெஸ்ட் சார் நான் முடிஞ்சிச்சு. இதுவே பண்ணிக்கலாம் சார். ஃப்ளோரோட ப்ரெஷர்லேயே பண்ணிக்கலாமே சார். இல்லை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நான் முடிச்சுட்டு போகணும் சீக்கிரம், எனக்கு அந்த வெல்டிங் லீக் அடிச்சுட்டு எனக்கு தண்ணி ஏற்றி க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றாப்பு. ஒரே ஒரு லீக் இருக்கான் சார். நேற்று நைட்டு ஒரு லீக் இருந்துதான். இப்போ எவ்வளோ இது என்ன சைட்டுக்கு தான் போயிட்டு ஆனந்துப்பா மீனுக்கு போடுற தெரியல. அங்கே நடக்குது நமக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்கிறாரு சார். ராஜா ராஜா போயிட்டு மறுபடியும் எடுத்துருந்தான் சார்.